வணக்கம் அவர்கள். அதாவது கூவத்தூர் போல தமிழகம் புதுச்சேரியில் சொகுசு விடுதிகளை தாவேகா தேடி வருகின்றன. வெற்றி வேட்பாளர்களை தங்க வைப்ப விஜயின் மாஸ்டர் பிளானாக போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தங்குவதற்காக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூவத்தூர் பாணியில் ஒரு முழுமையான சொகுசு விடுதியை தேடும் பணியில் அக்கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை திட்டமிட்டு வருகிறது. இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைந்து ஆலோசனை நடத்தவும், பாதுகாப்பான முறையில் தங்க வைக்கவும் சென்னைக்கு அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தங்கு விடுதிகளை தேடி வருகின்றன. மாமல்லபுரம் பகுதியில் உள்ள ஒரு பிரபல தனியார் சொகுசு விடுதியை தங்களது கட்சியின் பயன்பாட்டிற்காக முழுமையான வாடகைக்கு எடுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. வரும் 4ஆம் தேதி முதல் அந்த விடுதியை முழுவதையும் தங்களுக்கு ஒதுக்கி தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டன கூறப்படுகிறது. இருப்பினும் விடுதி நிர்வாகம் முழு விடுதியும் கட்சி பயன்பாட்டிற்கு வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. முன்கூட்டியே பிற நபர்கள் அறைகளை முன்பதிவு செய்துள்ளதால் மொத்த விடுதியும் ஒதுக்க இயலாது என அவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை புறநகர் மற்றும் மாமல்லபுரம் சுற்றியுள்ள பிற விடுதிகளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தேடி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளை ஒரே இடத்தில் தங்க வைத்து வியூகம் வகுக்கவே இந்த ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிகின்றன. மேலும் ஜெயித்த பிறகு நிர்வாகிகளை பிற கட்சிகள் விலைக்கு வாங்காமல் இருப்பதற்காகவும் தற்போது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல்வேறு விடுதிகளை தமிழக வெற்றி கழகத்தில் தேடி வருவதாக கூறப்படுகிறது. வெற்றி வேட்பாளர்கள் அனைவரையும் விடுதியில் தங்க வைத்து யாரையும் சந்திக்க விடாமலும் விஜய் இது போன்ற செய்வதாக கூறப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றவுடன் இரவு எவ்வளவு நேரமானாலும் பனையூர் வந்துட வேண்டும் என விஜய் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பல்வேறு விடுதிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் தேடி வருகின்றனர்.